மனம். இந்த மனம் என்று சொன்னால் இதுக்கு ஒரு பழைய பாடல் கூட சில வரிகள் வருகிறது. மனம் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு பாடல் கூட வருது. அது நாம் அந்த மனதை ஓட விட்டால் தான் குரங்கு போல நமக்கு மனம் தாவி கிளைக்கு, குரங்கு எப்படி ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளைக்கு தாவுகிறதோ அதுபோல மனமும் தாவி கொண்டே இருக்கும் என்பதற்காக ஒரு பாடல் கூட மிக சிறப்பான பாடல்கள் பாடியிருந்தார்கள். சரி, இந்த மனதின் ஆற்றல் மாபெரும் ஆற்றல். மனதின் ஆற்றல் என்று சொல்லும் பொழுது அதுக்கு எல்லையே கிடையாது. மனதை நாம் ஆராய மனதின் ஆற்றல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்டது மனம் என்பது. இந்த மனதின் ஆற்றலை நாம் அறிந்து கொள்வதற்கு, அந்த ஆற்றலை நாம் உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி, ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றால் அது தியானம்தான். முறையாக பிராணாயாம பயிற்சி, தியானம் இவைகளை நீங்கள் மேற்கொண்டால் நாம் மனதின் ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள முடியும். மனதின் ஆற்றலை அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றுதான் இருக்கிறது, மனதை ஒருமுகப்படுத்தும் நிலை. மனம் என்று சொன்னால் இரண்டு வகையிலே செயல்படும். மனம் என்றால் இரண்டு மனம் என்று சொல்வார்கள். வெளிமனம், ஆழ்மனம் என்று சொல்வார்கள். வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது வெளிமனதின் ஒரு தொடர்பு உள்ள ஒரு விஷயம். ஆழ்மனம் என்பது நாம் வெளி சிந்தனையை தடுத்து நமக்கு உள்முகமாக நாம் சிந்தனையை செலுத்தும் பொழுதுதான் ஆழ்மனதின் செயல்பாடுகளை நாம் உணர முடியும். இப்படி ஆழ்மனதின் தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு இந்த மனதின் ஆற்றலை பற்றியான ரகசியங்களும் நமக்கு தேவையான விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த யோக கலையை பயின்று அதன் மூலமாக தியானம் செய்து வந்தீர்கள் என்றால் மனதை நாம் சுலபமாக இறைவன் அருளால், குருவின் அருளால் மனதை அடக்க முடியும். வாழ்க்கையில அன்பு என்று சொன்னால் கணவர் மனைவி மேல் காட்டக்கூடியது அன்பு, தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் மேல் காட்டக்கூடியது அன்பு. இந்த அன்பு என்ற வார்த்தையை, அதாவது அன்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பு வருவதற்கு, அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒருவர் மேல் காட்டக்கூடிய அதாவது அக்கறை, கவனம் மற்றும் தீய சிந்தனைகள் அற்ற நிலை, இவைகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அன்பு என்ற நிலை உருவாகும். இப்ப ஒரு கணவர் மனைவின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கணவரின் தேவை என்ன, அவர் என்ன குடும்பத்திற்காக என்னென்ன சிரமங்கள் எடுத்துக்கொள்கின்றார், அவர் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு, தன்னோட மனைவிக்காக அவர் என்னென்னலாம், அவர் மனைவியின் தேவைக்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றார், குழந்தைகளுக்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றார் என்று அவர்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மனைவி என்பவர்களும் அது கணவர் என்பவர்களும் மனைவி என்ற வகையில அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த ரொம்ப கண்காணிப்போடும், எவ்வளவு பணிவோடும் பிள்ளைகளை எப்படியெல்லாம் அந்த கனிவோடு பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள், கணவரை எப்படியெல்லாம் நம்ம ஒரு கணவர் என்ற நிலையில அவரை எப்படியெல்லாம் அவர்கள் கவனித்துக் கொள்கின்றார்கள் என்ற இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் பட வேண்டும். அதாவது புரிந்துணர்வு என்று சொல்லும்போது இதுதான் புரிந்த உணர்வின் அடிப்படை விஷயம். இவைகள் அவங்க சிந்திக்க ஆரம்பித்தால்தான் அன்பு என்ற ஒரு சக்தி, ஒரு உணர்வு, ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அடித்தளமே. இதுதான் முதலில் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த அன்பு அங்கே மலர்ந்ததற்கான, உதயம் ஆவதற்கான ஒரு வழி என்னன்னு கேட்டால், மற்றவர்களை நாம் துன்புறுத்தாமல், இம்சிக்காமல், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் அறிந்து அதற்கு வரவேற்பு கொடுத்து, தீய எண்ணங்கள் அவர்களிடத்தில் ஏதோ சிறிது இருக்கலாம், அதை வைத்துக் கொண்டு மற்றவர்களை இழிவுபடுத்தாமல், மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல், ஏளனம் செய்யாமல், அவர்கள் மேல் நம்ம அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை மதித்து நாம் நடந்தோமானால் அங்கே அன்பு மலர்கின்றது. அப்படி அன்பு மலரும் பொழுது அவர் ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவெடுக்கின்றார். அப்படி உருவெடுக்கும் போது நிச்சயமாக குடும்பத்திலும் அவர் மகிழ்ச்சியா தான் இருப்பாரு, சமுதாயத்திலும் அவர் ஒரு அன்பு நிறைந்தவராகவும் சுமைகள் அற்றவராகவும் சுமையை சுலபத்தில் அவர் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக திகழ முடியும். நாம் ஆராய வேண்டும். எப்பவுமே பிறரை குற்றம் சொல்வதாக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் நீக்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிறர் குறையை நம்ம காண தொடங்கினாலே நம்ம வாழ்க்கையில சிறப்படையவே முடியாது. அப்படி அன்பு அங்க மிளிருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அன்பு என்பது இன்னொரு பாடல் வழியாக கூட சொல்லுவாங்க, அன்பு என்பது தெய்வமானதுன்னு கூட சொல்லுவாங்க. அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இறைவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு என்பது பக்தி என்று சொல்கின்றார். பக்தி என்று சொன்னால் ஒரு விதமான ஏக்கம்,
அந்த ஏக்கம் எப்படி வருகிறது என்றால் அவர்களிடத்து பழகக்கூடிய நட்பின் அடிப்படையிலே தான் ஏற்படுகிறது. இப்ப தாய் தந்தையர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தாய் தந்தையர் நமக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் வாழ்க்கையில. அவருக்கு எவ்வளவு நமக்காக பிள்ளைகள் சில சமயத்துல திட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம், கோபமா பேசியிருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த தாய் தந்தைன்றது அவங்க இல்லாம நாம் இல்லை என்ற உணர்வோடு நம்ம சிந்திக்கும் போது அவர்கள் மேல நமக்கே ஒரு ஏக்கம் ஏற்படும். ஐயோ நம்ம அம்மா வச்சு அப்பா வச்ச நம்ம ஏதோ கோபத்தில் நம்ம பேசினாங்க, நம்ம எப்படி அப்படி நினைக்கும் பொழுதுதான் அந்த நினைப்பாகப்பட்டது உள்ளில் இருந்து ஊத்து போல அந்த அன்பு மிளிர தொடங்குகிறது. இப்படிதான் எல்லாமே கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாமே. இப்ப பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா கூட அப்படித்தான். அவர்கள் செய்யக்கூடிய சில குறைபாடுகளும் தவறுகளையும் நாம் பெருசுபடுத்தாமல் அவர்களை கூப்பிட்டு பேசும்பொழுது அவர்கள் நினைப்பார்கள் ஒரு தவறு செய்தோம் நம் தாய் தந்தை நம்ம இடத்துல இப்படி இருக்கின்றன. அங்கே அன்பு மிளிர்கிறது. அன்பு என்பது எல்லா இடத்திலும் அன்பு என்பது அதுக்கு எல்லையே கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்தது அன்பு. அதனால அன்பால் இறைவனை கூட நம்ம அடைய முடியும் என்று சொல்கின்றோம். பக்தியின் மூலமாக அறிவால இறைவனை அடைய முடியாது, அன்பால் இறைவனை அடையலாம் அப்படின்னு. அப்ப அன்பால் இறைவனை எப்படி அடைகின்றார்கள்? பிரார்த்தனை செய்கின்றார்கள் இறைவனிடத்துல. கடவுள் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நம் மனதில் மாசுபட்ட அந்த மனதில் சிலர் மாசு என்று சொன்னால் நம்ம அறியாத மற்றவர்கள் மேல் போராமை இருக்கும், தீய சிந்தனைகள் இருக்கும். எண்ணம் என்று சொல்லும் பொழுது மனதை அடக்காத மனம், ஆரம்பத்தில் நான் சொன்னது போல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது மனதில் அப்படியே இருந்து கொண்டே தேங்கி கொண்டே இருக்கும். இவைகள் எல்லாம் இந்த இறை வழிபாட்டின் மூலமாக நாம் ஜபதபம் செய்வதன் மூலமாக அல்லது பிரார்த்தனை செய்வதன் மூலமாக இறைவனை வழிபடுவதன் மூலமாக தியானம் செய்வதன் மூலமாக அவைகள் எல்லாமே அதுவாகவே அழிக்கப்படுகிறது. நம்மை அறியாமலே மன தூய்மை ஏற்படுகிறது. இந்த மன தூய்மையே அன்பின் அஸ்திவாரம்.